அறிவலை அன்பர்களுக்கு எனது அன்பு வணக்கம். முயற்சி திருவினையாக்கும். ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரபந்துல கழுகு ஒன்று வாழ்ந்து வருது. அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அது தினமும் கடவுளை வேண்டி தியானம் இருக்கும். அப்படி ஒரு நாள் தியானம் இருக்கும்போது அதுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம தினமும் கடவுளை வேண்டி தியானம் இருக்குமே, இந்த விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்குது. உடனே வானத்தை நோக்கி கடவுளை பார்த்து கேட்குது, கடவுளே, நான் தினமும் உங்களை வேண்டி தியானம் இருக்கனே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. உடனே கடவுளும் பதில சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு தெரியும், உனக்கு என் மேல அதிக நம்பிக்கை இருக்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. கழுகு கடவுளை பார்த்து கேட்குது, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குது. அதற்கு கடவுளும் சொல்றாரு, கண்டிப்பா கிடைக்கும், நானே உனக்கு உணவு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒரே மகிழ்ச்சி, இன்று நம்ம உணவு தேட வேண்டிய அவசியமே இல்லை, கடவுளே நமக்கு உணவு தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீண்டும் தியானத்துல அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அமருது. காலையிலிருந்து தியானத்தில் இருக்கு. இரவு நேரம் ஆகியும் உணவு வந்த பாடு இல்லை. மீண்டும் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. கடவுள் கழுகை பார்த்து கேட்குறாரு, உனக்கு உணவு அனுப்பினேனே, சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அதற்கு கழுகு ரொம்ப கோபமா பதில சொல்லுது, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அதற்கு கடவுள் ரொம்ப பொறுமையாக பதில சொல்கிறாரு, நீ எப்போ எனக்கு இன்னைக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்டியோ, நான் உனக்கு அப்பயே உணவு அனுப்பிட்டேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு தவளை இறந்து கிடக்கு. அதுதான் உனக்கு இன்னைக்கான உணவு. ஆனால் நீ திரும்பி கூட பார்க்காம கடவுள் அனுப்பிடுவாரு அப்படிங்கிற தைரியத்தில் தான் நீ தியானம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க. கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனால் உன்னுடைய முயற்சி அப்படின்னு ஒரு முயற்சியுமே இல்லை. சிறு முயற்சி கூட இல்லாமல் வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும். வாழ்க்கையில 1000 தடைகள் வரலாம், நம்ம விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாகும் என்று கூறி மற்றும் ஒரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சாவர்ஷிகா, 9th T11 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.